அநியாயத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கைஸ். நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது மக்களே. 9 மணிக்கு அங்கே ரீச் ஆகுறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு காரியம். பறந்து வா எழுந்து வாங்கின மாதிரி. ஃபோன் வந்துட்டு சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் போச்சு கைஸ். என்னன்னு தெரியல, காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு பாட்டு வந்து யூடியூப்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், சிக்கிட்டா என்னோட ஏதோ ஒன்று சமையலுக்கு ஆள் சிக்கிட்டா, இந்த பாட்டு என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. காலங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பாட்டுலாம் ஓடுன்னு பார்த்தா ஒன்றா சம்மந்தமே இல்லாமல் வை particularly this song why ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே வந்து இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நேற்று வந்து நான் வீட்லேயே எல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். பட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நான் வெளியில் தான் சாப்பிட போகிறேன். நம்ம வீட்டுக்கு கீழேயே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நண்பன் சொல்லிட்டு, தமிழ் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே போய் நான் வந்து சாப்பிட்டுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அண்ட் லஞ்சுக்கு வந்து ஏதாவது அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கஃபேட்டேரியா இருக்குது, பட் கொஞ்சம் வாக்கபிள். பட் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நம்ம அங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி சண்டே எப்படி இருக்க போகுதுங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் வாங்க போகலாம் கைஸ். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டில் வந்து தண்ணி கேன் வந்து முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் தண்ணி வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேன் தான் அந்த மாதிரி தான் வாங்குவோன்னு நினைக்கிறேன். பட் நான் ஒருத்தி தான் இங்கே இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு மாதத்துக்கு 8 கேனுக்கு மேலே வாங்குது. இங்கே பாருங்க, கேன் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி தண்ணி முடிஞ்சிருச்சு, அது ஃபில் பண்ணணும். ஸோ தண்ணி கூட கொண்டு போகிறதுக்கு வந்து இல்லை கைஸ், குட்டி வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த குட்டி வாட்டர் பாட்டிலில் மட்டும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் நான் வந்து அங்கே போய் குடிக்கிறதுக்காக. அண்ட் பட் நம்ம 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் லெட்ஸ் கோ. திஸ் இஸ் மை பேக் அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் காமிக்கலையே. ஸோ இதுதான் என்னுடைய இன்னைக்கு அவுட்ஃபிட். நல்லா இருக்குல்ல, ஒயிட், ஃபுல் ஒயிட், எல்லாமே ஒயிட். டைம் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலேயும் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா லேட் ஆகிடும், போகலாம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி அநியாயத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முக்கியமாக இந்த டிராஃபிக்கை பார்த்து தான் பயப்படணும். என்ன எப்படி ஆகும்னே நமக்கே தெரியாது. ஐயோ, சாப்பிடவே இல்லை. மணி இங்கேயே 8 மணி. போகலாம், கீழே போய் நான் கேட்பேன் சாப்பாடு இருக்குது, என்ன இருக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும். இல்லைன்னா எனக்கு மயக்கம் வந்துடும். இதுதாங்க நான் சொன்ன நண்பன் ரெஸ்டாரண்ட். ஸ்டார்ட் வித் டீ. நல்லபடியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது மக்களே. இப்போ டைம் என்னன்னா 8:15. 9 மணிக்கு அங்கே ரீச் ஆகுறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு காரியம். ஐயோ, இப்போ நான் பறக்கணும். பறந்து வா எழுந்து வாங்கின மாதிரி வேகமாக போகணும். ஓகே, ரொம்ப லேட்டு. நான் உங்களை அங்கே ரீச் ஆகிட்டு மீட் பண்ணுறேன். பை. மக்களே, இது என்னன்னா, நான் இங்கே ஃபோனில் பார்க்கறதுனால என்னடா இது கிளாஸ் ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்தா கிளாஸ் வந்து ஓப்பனில் இல்லை. அது வந்து அந்த வண்டி எனக்கு தோணிருக்கு. டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சு கைஸ். நம்மளோட கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் எனக்கு வந்து பயங்கர பசியும் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ப்ரோட்டீன் பார் வாங்கினேன். அது சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஜிம்முக்கு போகிறேன், என்னோட ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். வீட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. A few moments later. சூப்பராக இருக்குது.
நமக்கு அந்த சாக்லேட் ஃபீலும் இருக்குது, பட் சுகரும் இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் பார். ஹெல்த்தி கைஸ், ஹெல்த்தி. ஹலோ மக்களே, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock நைட் ஆயிடுச்சு. என்னென்னா ஃபோன் வந்துட்டு சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு கைஸ். ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் நான் வீட்டுக்கு வரல, அங்கே நான் கிளாஸ் முடிஞ்சோடனே நேராக போய் நான் ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணுமா இருந்துச்சு. ஸோ நான் நேராக போய் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் அப்படியே ரவுண்டெல்லாம் அடிச்சு டீ எல்லாம் குடிச்சு அங்கேருந்து வரதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. டிராஃபிக்லேயே நான் சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு பயங்கர என் கண்ணெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எனக்கு லிட்டரலாக பயங்கர டயர்டாக இருக்குது. எனக்கு தூக்கம் வருது. அண்ட் அதுதான் என்னோட கரண்ட் கண்டிஷன். அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு சாட்டர்டே சண்டே இந்த ஒரு பிஸி ஷெட்யூலை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பற்றி என்ன ஒரு அபிப்பிராயங்கள் இருந்தாலும் இல்லை நான் கொஞ்சம் பெட்டரான கண்டென்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ப்ளீஸ் டூ கமெண்ட். அதை நான் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், வில் க்ரோ டுகெதர். அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.